24 தாண்டும் உயிரிழப்புகள், 12,000 வீடு கார்கள் கருகிய கொடூரம், 1.5 லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம், 2 லட்சம் மக்களை வெளியேறும்படி எச்சரிக்கை, கட்டுப்படுத்த முடியாமல் கதி கலங்கி நிற்கும் பதைபதைப்பான சூழல் என காட்டுத்தீ மளமளவென பற்றி பரவி அமெரிக்காவையே நிலைக்குலைய வைத்திருக்கிறது. Fire aerial crews a break, so all these out-of-town helicopters, some that we might not be used to seeing, some of these sky cranes. Fire has now moved into populated communities again, now on the east side of. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் பனிப்புயல் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக 7 மாகாணங்களுக்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. 365க்கும் மேற்பட்டோர் விபத்துகளில் சிக்கினார்கள். 5 பேர் உயிரிழந்தனர். பள்ளிகளுக்கு விடுமுறை, பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சேதம், போக்குவரத்து துண்டிப்பு, வீட்டுக்குள் முடங்கிய மக்கள் என அமெரிக்கா இதுவரை கண்டிராத பனிப்பொழிவிலிருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த பேரிடரிலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கும் போதே காட்டுத்தீ என்னும் அடுத்த பேரிடர் அமெரிக்காவில் பேரிடியாக விழுந்து மீண்டும் நிலைகுலைய வைத்திருக்கிறது. அமெரிக்க வரலாற்றில் இது மிகவும் ஆபத்தான காட்டுத்தீயாக இருக்கும் என அஞ்சுகிறது அமெரிக்க காப்பீட்டுத் துறை. காரணம், தீயினால் பாதிக்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு மிக அதிகமாக உள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டாலும் 2 பகுதிகளில் மட்டுமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்ற 2 பகுதிகளில் கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறி வருவதாக கூறப்படுகிறது. We might not be used to seeing some of these assault. You see that fire retardant drop right there, and they're very well true. இதுவரை இப்படியொரு கட்டுக்கடங்காத தீயை கண்டிராததால் மக்கள் தங்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரிழப்புகளும் 24 தாண்டி கொண்டிருக்கின்றன. 12,000 வீடு கார்கள் கருகியதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. 2 லட்சம் மக்கள் குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து வெளியேறும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ மளமளவென பற்றி பரவி அப்பகுதி மக்களை பதற வைத்துக் கொண்டிருக்கிறது. தீயை கட்டுப்படுத்த முடியாமல் கதி கலங்கி நிற்கிறது அமெரிக்கா. மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கும் சூழலை பயன்படுத்தி சில பகுதிகளில் கொள்ளை மற்றும் திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு கோல்டன் குளோப் விருதுகளில் கலந்து கொண்ட லைடன் மீஸ்டர், ஆடம் பிராடி மற்றும் பாரிஸ் ஹில்டன் உள்ளிட்ட ஹாலிவுட் நட்சத்திரங்களும் காட்டுத்தீயால் வீடுகளை இழந்துள்ளார்கள் என கூறப்படுகிறது. தீயணைப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அரசியல் சர்ச்சைகளும் கிளம்பியுள்ளன. அதாவது, சில தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்க பயன்படுத்தும் குழாய்களில் தண்ணீர் கூட இல்லாத அவலமும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இம்மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் இப்பிரச்சனை குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு தீக்கு பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலையே காரணம் என கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் மனித தவறுகளும் காரணம் என குற்றம் சாட்டியிருக்கிறார் கலிபோர்னியா தீயணைப்பு சேவை தலைவர் டேவிட் அகுனா. மேற்கு அமெரிக்காவில் ஏற்படும் மிகப்பெரிய காட்டு தீ காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடையது எனவும் கூறப்படுகிறது.